அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தார். இதைத்தான் நாம் விசேஷித்த நினைவு நாளாக நாம் ஏற்று அனைவரும் ஒருமனப்பட்டு கூடி அந்த நாளை நாம் கடந்த நாட்களிலே ஆசரித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாக நாங்கள் நிறைந்து கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்தினோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நமக்காக பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், மரித்தார். அதே வேளையிலே ஏன் உயிர்த்தெழுந்தார் சொல்லுவீர்களா? சொல்ல முடியுமா? சரி, நாங்கள் வாசிப்போம். 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக நமக்காக பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக, அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஏதேனிலே ஒரு தோட்டத்தை அவர் உண்டாக்கி அங்கே அவனை வைத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவனுக்காக அவனுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் ஆயத்தம் செய்து வைத்தார் என்றும் நாம் அறிவோம். மட்டுமல்ல, அவன் தனிமையாய் இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையையும் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அது ஏற்ற துணை எது? இன்னொரு ஆம்பளையா அல்லது ஏதாவது மிருகத்தையா அல்லது ஏதாவது ஒரு பறவையா? இல்லை, ஒரு ஸ்திரியை. இன்றைய நாளிலும் அருமையானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் இவ்விதமாக திருமணம் என்று சொல்லி இன்றைக்கு சில மதங்களும் அதை அங்கீகரிக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மிகவும் ஒரு கொடுமையான ஒரு பாவம், நரக அக்கினிக்கு கொண்டு செல்லுகிற பாவம். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி தந்தார். அது எது? ஒரு ஸ்திரியை. பின்ன ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்திலே தேவன் படைத்திருக்கிறார். பின்ன மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் தம்மோடு நெருங்கி ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் தோட்டத்திலே அவரை வைத்து அவனோடு உலாவி வருகிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற? மனுஷன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். படைத்த தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். பின்னாகவே ஏதோ ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருளோடையோ அல்லது ஒரு சொருவ சிலைகளோடையோ அல்லது ஏதும் பிராணிகளோடையோ ஐக்கியப்பட்டிருப்பதற்கு அல்ல, தம்மோடு படைத்த தேவனாகிய தம்மோடு தாம் படைத்த மனிதன் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று
அவர் விரும்பி எப்பொழுதும் அவனோடு அந்த தோட்டத்திலே உலாவுகிறவராய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே மனுஷனும் என்ன செய்கிறான்? தேவனுடைய உறவிலே நெருங்கி இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அடைந்து கொண்டு இருந்தான் என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை அவன் எப்பொழுதும் கேட்கிறவனாயிருந்தான். பின்னாகவே அருமையானவர்களே, மனுஷன் தான் படைத்த தேவனுடைய சத்தத்தை அவன் எப்பொழுதும் கேட்கிறவனாக இருக்க வேண்டும். இதுதான் அருமையானவர்களே ஏதேனுடைய அனுபவம். இவ்விதமான ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், ரட்சிப்பு அடைந்த ஒரு மனிதனுடைய சபை ஐக்கியத்தின் வாழ்வை காட்டுகிறது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 2 பேர். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். சில பேர் பெரும் கூட்டங்களை தேடுவாங்க. பெரும் கூட்டம் என்றால்தான் தான் சபையில போய் இருக்க வேண்டும். அவன் ஆண்டவர்கிட்ட போகவில்லை. ஜனங்களை தரிசிக்கவும், ஜனங்களோடு பேசவும், ஜனங்களுடைய புகழ்ச்சிகளை கேட்கவும் அவர்கள் அங்கே போகிறார்கள். இதுதான் உண்மை, சத்தியம். பின்ன ஆண்டவர் போறவனாய் இருந்தால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பின்னாகவே பாருங்கள், ஏதேன் தோட்டத்தின் அந்த அனுபவம், சந்தோஷம் என்ன? ஆணும் பெண்ணும் 2 பேர் தேவன் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது, நன்றாக கவனிங்க சத்தியத்தை, எப்பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தானோ அப்பொழுதே கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். எங்க தெரியுமா? சபைக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருந்தான். தோட்டத்துக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருந்தான். அந்த விருட்சங்களுக்குள்ள ஒளிந்தான். சத்தம் இஞ்சால வரும், உடனே திருப்பி அங்காலே போகும், இஞ்சால போகும், அப்படி எப்படி என்று சொல்லி அவன் ஓடி ஒளிகிறான். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு மனுஷன் மறைந்திருக்க முடியாது. ஏன் ஓடி ஒளிகிறான்? பாவம். தன்னை அவன் தேவனுக்கு விலக்கி, தேவனுடைய பிரசன்னத்துக்கு விலக்கி, தேவனுடைய சத்தத்துக்கு விலக்கி என்ன செய்கிறான்? அவன் ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியவில்லை. முடிவிலே என்ன நடந்தது? அந்த 2 பேரையும் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆமருமையானவர்கள், சபையிலே இன்றைக்கு 2 பேர் இருந்தாலும் அவ 2 பேரும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லை என்றால் அவரை தள்ளி விடுவார். இதான் சத்தியம். துரத்தி விடப்படுவான். ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஐயோ, இந்த 2 பேர் தானே இருக்கிறானே, இதை கழிச்சு விட்டுட்டா எங்க இருக்கு சபையில ஆட்கள் இல்லையே? இல்லை, தேவனுடைய சித்தம் இது என்பதை மனிதன் அறிந்து நடக்க வேண்டும். ஆகவேதான் அருமையானவர்களே, சபையை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், ஒருவன் ஆண்டவரை ஏற்று அவருடைய ரட்சிப்பை பெற்று அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவருடைய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? சபையிலே கொண்டு வந்து அவனை விடுகிறார். ஒரு சபைக்குள்ளே அவனை அங்கே வைத்து விடுகின்றார். ஆம் அருமையானவர்களே, அடுத்த பாருங்க, தேவனோடு தான் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்திலே இருந்து அங்கே பிரிக்கப்பட்டிருந்த போதிலும், நன்றாக கவனியுங்க, தேவன் துரத்தி விட்டார். தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டான். ஆனாலும்
அவனை குறித்த தேவனுடைய நித்திய நோக்கம் மாற இல்லை. அதிலே அவர் மாறாதவராயிருந்தார். இதுதான் அருமையானவர்களே தேவனுடைய அன்பு, அகாபே அன்பு. அவன் மீண்டும் தன்னோடு அவன் சேர வேண்டும், தன்னோடு உறவாட வேண்டும், தேவ மகிமையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. அதுவே பிதா அந்த அன்புதான் அருமையானவர்களே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அன்பு. அதாவது தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்த அன்பு யாரை தேடி? மனிதனை தேடி. அவர்தான் இயேசு. அந்த இயேசு என்பதின் அர்த்தம் என்ன? அங்கே பைபிளை நீங்கள் பாருங்கள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், வாசியுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமது மூலமாய், பாருங்கள், தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு, இயேசுவின் மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இக்காலங்களில் அருமையானவர்களை பாருங்க, தேவனிடத்திலே வேண்டுதல் செய்ய, பரிந்து பேச மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? மரித்து போன மனிதர்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களை கொண்டு தேவனிடத்திலே எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்லி, இன்னும் சத்தியத்தை அறியாத இன்றைக்கு இன்னும் எத்தனை பேர் பாருங்கள் விடுதலை அற்றவர்களான இவ்விதமான மூட நம்பிக்கைகளிலே விடுதலை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். இது மிகவும் பரிதாபத்துக்குரியது. அருமையானவர்களே, மரித்து போன மரியாளை பரிந்து பேசுறதற்காக வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதை சொல்லுவதென்றால் அவர்களுடைய ஒரு பரிதாப நிலையைத்தான் நாம் காணுகிறோம். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, பாவத்தால் அந்த தேவனுடைய மகிமையை இழந்து அந்த தேவனுடைய உறவை விட்டு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டுமாம்? கடவுளை அறியாதவனாய் இருக்கிறபடியினாலே அவன் தன்னை படைத்த கடவுளை யார் என்று அறிய வேண்டியது மிக மிக முக்கியம். தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழுவது அது தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கொரு வழியை ஏற்படுத்தி கொண்டு நான் வாழுகிற வாழ்க்கை அது தேவனுடைய வழி அல்ல, அது மனித வழி. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மனித வழி அது மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மரணத்துக்கு ஏதுவான வழி என்று பார்க்கிறோம், ஜீவனுக்கு ஏதுவான வழி அல்ல. ஆகவே மனிதன் இன்றைக்கு, ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அவன் தன் வழியே போகிறானே தவிர அவன் கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதனால் கடவுளுடைய ராஜ்யமாகிய தேவ ராஜ்யத்தை அவன் காணாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் பாருங்கள், இன்றைக்கு
பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இவர் இந்த உலகத்திலே மரித்து விட்டார் என்றால் அவருடைய ஆத்துமா சாந்தி அடைய வேண்டுமே, அந்த ஆத்துமா சொர்க்கம் போக வேண்டுமே என்று சொல்லி இந்த உலகத்திலே என்ன செய்கிறான்? பலவிதமான காரியங்களை அவன் செய்கிறான். இவன் அப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேண்டும், அந்த பூசை வைக்க வேணும், இந்த பலி செலுத்த வேண்டும், இந்த நன்மை செய்ய வேண்டும், அப்பொழுது அந்த ஆத்துமா சாந்தி அடையும். இது அந்த மனிதனுடைய சிந்தனையின் வழி, அந்த மனிதனுடைய வழி, கடவுளுடைய வழி அல்ல. பின்னாகவே அவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்திலிருந்து மரித்து போன பொழுது அந்த ஆத்துமா அவருக்கு தெரியாது நான் எங்கே போவேன். பார்த்தீங்களா? ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவில்லை. பின்னாகவே அவன் போக வேண்டிய இடம் எங்கே என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் சத்தியம் அறிவிக்கிறது. தேவனிடத்திலே நிச்சயமாக போக மாட்டான். ஏனென்றால் அங்கே போவதாயின் அவரை யார் என்று அறிந்த உலகத்திலே அறிந்திருக்க வேண்டும். அவருக்கென்று ராஜ்யம் இருக்கின்றதை அவன் அறிய வேண்டும். அதன் பிற்பாடு அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திற்கு அவன் நிச்சயமாக போவான். இன்றைக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய பரிதாப இந்த நிலை இவ்விதமாக, பயங்கர நிலை இவ்விதமாக இருக்கும் பொழுது அந்த தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அந்த அன்பினாலே, இயேசு என்ற இந்த நாமத்தினாலே, இந்த மனுக்குல மீட்புக்காக இப்படியாக மரித்து கொண்டு போற இந்த மனுஷனுடைய மீட்புக்காக, அவனை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த பாழ்பட்ட இந்த மரண போக்கிலே இருந்து அவனை மீட்டெடுப்பதற்காக அவனை இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவர் இறங்கி வருகிறார். மனித சாயலாகி வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். இதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே இயேசு சொல்லுவதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இறங்கி வந்தவர் தம்மை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நானே 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 என்று சொல்லுவது மாத்திரமல்ல, என்னாலே அல்லாமல் எவருமே பரலோகம் வர முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் சொர்க்கத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு படைத்த தேவனண்டை போக முடியாது. இயேசுதான் அந்த வழி. அந்த வழியினால் தான் அவன் ஏறி பரலோகம் செல்ல முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. சிந்திங்க, நீங்கள் யாரும் பார்த்திருக்கிறீங்களா? படைத்த கடவுளை பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் தேவனை ஒரு காலும் கண்டதில்லை. பின் ஆகவே குமாரனாகிய அந்த இயேசு, அதாவது குமாரனாக மனுவுருவெடுத்து வந்து இந்த உலகத்திலே வந்த இயேசுவே அவரை வெளிப்படுத்துகிறார். இன்னிடத்திலே தான் அவர் இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர். மனிதன் படைத்த மனிதனை குறித்த அவருடைய நோக்கம் என்ன? இவை எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் கடவுளுக்கு உருவமில்லை. இயேசு என்ற உருவமும் இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது நாங்கள் காணுகிறோம் அல்லவா இயேசு என்ற படம், இயேசு என்ற சொரூபம், இவை எல்லாம் உண்மையா இயேசு அல்ல. இது மனிதன் உருவாக்கி வைத்தது. இயேசுவை எங்கேயாலும் பார்த்திருக்கிறாங்களா? சரி, அப்போஸ்தலர்கள் தான் பார்த்தாங்க, சீஷர்கள் தான் பார்த்தாங்க.
சரி, அவங்க கூட இயேசு இப்படித்தான் என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்திருக்கிறாங்களா? இல்லை. அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினாங்களே தவிர அவரை குறித்து ஏதாவது படம் வரைஞ்சு செய்தாங்களா? இல்லை. இன்றைக்கு இயேசு என்ற படத்தை வைத்து ஆற கும்பிடுறாங்க தெரியுமா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? யாரும் தெரிஞ்ச சொல்லுவீங்களா? இயேசு என்ற படங்கள் இருக்குதே, அந்த படங்களை வைத்து கும்பிடுறாங்களே, சொருவம் வைத்திருக்கிறாங்களே, இந்த படங்களை வைத்து கும்பிடுறாங்களே, இது யார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? நடிகர்கள், பட நடிகர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நடிகர்கள், எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த நடிகர்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் கும்பிடுகிறார்களே தவிர இப்பொழுது வரையப்பட்டிருக்கிற இயேசுவோ சிறுவங்களோ உண்மையான இயேசு அல்ல. அருமையானவர்களே, நாங்கள் இனி அவரை எப்பொழுது காண்போம்? அவருடைய வருகையிலே நாங்கள் காண்போம். அவ்வளவுதான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையிலே நாங்கள் இயேசுவை காண வேண்டும். என் இயேசுதான் அந்த வார்த்தை. அருமையானவர்களே, அந்த வார்த்தையை நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்கும் பொழுது என்னிலே இயேசு அங்கே மகிமைப்படுகிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தையும் நீங்கள் குறித்து வைத்து வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின் ஆகவே அந்த ஆவியாயிருக்கிற தேவனை, அந்த ஆவியாயிருக்கிற தேவன் மனு உருவெடுத்து இந்த உலகத்துக்கு இயேசுவாக வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரே, அந்த தேவன் அவர்தான் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில எனக்கு இயேசுவை தெரியாது, கடவுளை தெரியாது, படைத்த கடவுளை தெரியாது சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு வந்து இந்த உலகத்துக்கு முழுமையை வெளிப்படுத்தி விட்டார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும்படியாக மனுக்குலத்தை கர்த்தர் இயேசு அழைத்து கொண்டே இருக்கிறார். மதத்தை உருவாக்க சொல்லி வரவில்லை, அல்லது போப்பை உருவாக்கி வைத்து போப்பாக உருவாக்கி வைத்து நாங்கள் அதை நடத்தும் அந்த ஸ்தாபனத்தை நடத்தும்படியாக சொல்லவில்லை. வேதத்திலே எதுவுமே இந்த அமைப்பற்றி எதுவுமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க சொல்லி இயேசு வரவில்லை. அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக மாற வேண்டும். நீங்கள் இந்த தேசத்திலே நீங்கள் வசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த தேசத்தின் பிரஜைகளாக மாற வேண்டும். நீங்கள் பிரஜைகளாக இல்லை என்றால் இந்த தேசத்திலே நீங்கள் ஒரு அந்நியனாக இருப்பீர்கள். விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே இந்த இடத்திலே நான், இந்த உலகத்திலே நான் பிறக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்தாதான் இந்த உலகத்திலே நான் உரிமை பாராட்ட முடியும். உடனே கேட்பாங்க, நீ பிறந்த சர்டிபிகேட்டை கொண்டாண்டு கேட்பாங்க பாருங்க. நிச்சயமாக நான் காட்டத்தான் போனேன், என்ன பார்த்ததுனால அல்ல, நீ இந்த பிறப்பு சர்டிபிகேட்டை கொண்டு வா என்றுதான் கேட்பாங்க. ஏன்றால் அந்த உலகத்துல பிறந்ததுக்கு அதுதான் சாட்சி. நீ உயிரோட வந்து நிக்கிறா, அது சரி, ஓகே, ஆனால் நீ இந்த சர்டிபிகேட்டை கொண்டு வா. பார்த்தீங்களா? பின் அதே போன்று அருமையானவர்களே, நான் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே நான் வாழ வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே அதன் பிரஜையாக மாறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நான் அங்கே தேவனோடு வாழுவேன். அருமையானவர்களே, பின் ஆகவே அந்த பிரஜையாக நாம் மாற வேண்டுமே, அந்த ராஜ்யத்துக்குரிய பிரஜையாக மாற வேண்டுமே.
அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும். அதாவது நான் ஒரு பாவி என்றதை உணர்ந்து, நான் இந்த உலகத்திலே பாவ உலகத்திலே பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் பாவம் நீங்கி பரிசுத்த பிள்ளையாக நான் மாற என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனியுங்க, ஒருவன் தான் அழுக்காய் இருப்பதை உணரும் வரைக்கும் அவன் குளிக்க மாட்டான், முழுக மாட்டான். நல்லா தெரியும் தானே. நான் இன்றைக்கு ஊத்தியா இருக்கிறேன், இன்றைக்கு வேர்த்து போயிருக்கிறது, நான் வேறு செய்தது உடம்பெல்லாம் ஊத்தியா இருக்கிறேன் என்றால் தான் நான் என்ன செய்கிறேன்? ஓடி போய் குளிப்பன் அல்லது முழுகுவன். அதே மாதிரியாக நான் பாவியாய் இருக்கிறேன், நான் பாவ சேற்றிலே அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் நினைக்கும் பொழுதுதான் தான் கழுவப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனிலே உருவாகும். விளங்கிக் கொள்ளுங்க அருமையானவர்களே. ஆகவேதான் அந்த கழுவப்பட வேண்டும் என்றது எண்ணம் உருவாகும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். இயேசு கிறிஸ்துவிலே வருகிறான். ஓடி போயிட்டு சும்மா போயிட்டு ஆத்துல போயிட்டு கழுவப்படுறது, ஞான ஸ்நானம் பெறுறது, நான் ஓடி போயிட்டு சும்மா ஞான ஸ்நானம் பெற்று அதெல்லாம் இல்லை. முதலாவது நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்ன மனம் திரும்புதல், அதாவது மறுபடியும் பிறத்தல். இப்படி மறுபடியும் பிறக்கிறானே, அப்பொழுதுதான் அவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு இருக்கிறப்பா என்று ஒரு எண்ணம் உண்டு அவனுக்கு வருகிறது. விளங்குதா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, ஓ இப்படி ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அதனுடைய பெயர் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி அதை காண்கிறான். இன்னும் அவன் அதுக்குள்ளே போக இல்லை, அதை காண்கிறான். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவோடு சிலுவையிலே வலது பக்கம் இடது பக்கம் அறையப்பட்டாங்களே, அவங்க யார் சொல்லுங்க பார்ப்போம்? 2 கள்ளர் குற்றவாளிகள், 2 பேர். பல பேர் அறையப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவருடைய வலது புறத்திலும் 2 புறத்திலும் 2 கள்ளர்கள் சிலுவையிலே குற்றவாளிகள் அறையப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடூரமான பாவம் செய்தவர்கள், தேச துரோகிகள், இவ்விதமாக இருந்திருக்கிறார். அப்பொழுது பாருங்க, அதிலே ஒரு பாவி வலது பக்கத்திலே இருந்த ஒரு கள்ளன் இவரை ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்த பொழுதுதான் அவனுக்கு விளங்கிச்சது, தான் ஒரு பாவி, இவர் ஒரு பாவமும் செய்யாதவரே, நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று அவன் மற்ற தன்னுடைய அடுத்த இடது பக்கத்தில் இருக்கிற திருடனை பார்த்து, அந்த கள்ளனை பார்த்து இவன் சொல்லுறான், நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுவோம்ப்பா, இவரோ எந்த பாவமும் செய்யவில்லையே, அவருக்கு என்னத்துக்கு இந்த தண்டனை, நாம் தண்டனை அனுபவிக்கிறது நியாயத்தான் சிலுவையிலே என்று சொல்லி தான் பாவி என்பதை எப்பொழுது அவன் உணர்ந்தானோ அந்த உணர்ந்த நேரம் இவர் ஒரு ராஜா, தனக்கு பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே பாவம் இல்லாதவர், இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குது என்று சொல்லி அவன் அப்பொழுது அவன் உணர்கின்றான். அது இயேசு என்பதை அவன் உணர்கிறான். உடனேதான் அந்த ராஜ்யத்துக்குரியவரை பார்த்து கேட்கிறான், என்ன தெரியுமா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னையும் ஒருக்கா நினைத்தருளும் என்று கேட்கின்றார். பாருங்க, அந்த நிமிஷமே
அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அனுமதி இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுடைய ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர்களோ சீசர்களோ கூட அந்த பாக்கியத்தை பெற இல்லை. ஆனால் அந்த இயேசுடைய மரண நேரத்திலும் அந்த திருடன் மனம் திரும்பி அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அறிஞ்சு அவரிடத்திலே கேட்டு அந்த பிரவேசிக்கிற பிரவேசத்தை அவன் பெற்றுக்கொண்டானே, பெரிய ஒரு பாக்கியசாலியா போயிட்டான். பாத்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரே தரந்தான் அவர் மரித்தார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆகவே மனிதன் அவன் யாராக இருந்தாலும், அது ரோமான் கத்தோலிக்க மதமாயிருந்தாலும், ஏனென்றால் நான் முந்தி ரோமான் கத்தோலிக்க மதத்திலே இருந்தவன் தான், அல்லது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ மத அமைப்பா, இன்றைக்கு எத்தனையோ பாரம்பரிய கிறிஸ்தவ மத அமைப்புகள் இருக்குது. அது யாராக இருந்தாலும் மனுக்குலத்துக்காக கர்த்தர் இயேசு நிறைவேற்றி முடித்த அந்த மீட்பின் பணியை ஏற்று அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மதத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாக மாற வேண்டும். சரி, இப்படிப்பட்டவன் மனம் திரும்பியவன். இந்த மனம் திரும்பியவன் இனி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அல்லவா? சில பேர் சொல்லுவார்கள், மனம் திரும்பிட்டேன், இனி என்ன, இனி எனக்கு ஒன்றுமில்லை, இனி எல்லாம் நான் பரலோகம் தான். இல்லை, நீ அதற்குள்ளே பார்த்தது மட்டும் இப்ப பார்த்திருக்கிறாய். இப்படி ராஜ்யம் இருக்கின்ற நீ அதற்குள்ளே பூர வேண்டும் அல்லவா? ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்க வேண்டும். ஆகவே தன்னை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது இயேசுவினுடைய கட்டளை. அருமையானவர்களே, அதற்கு கீழ்ப்படிந்து தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். கவனிங்க, சிலர் சொல்லுவது போல குழந்தை ஞான ஸ்நானம் என்று ஒன்று வேதத்திலே அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு மதம் உருவாக்கி வச்சது. குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், இதெல்லாம் ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இவையெல்லாம் மத அமைப்பு, அதை விட்டு விடுவோம். ஆகவே வாசிப்போம் 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, இது தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை. இது ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். அவருடன் உடன்படிக்கை செய்யாத ஒருவன் எப்படி அவருடன் போய் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க வீட்டுக்காரனோட நீங்க ஒரு உடன்படிக்கை எழுதாமல் எப்படி நீங்க அந்த வீட்டில் போய் இருக்க முடியும்? ஆகவே அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் புடைய அவரோடு உடன்படிக்கை செய்யாமல் நீங்கள் எப்படி அவரோடு வாழ முடியும்? பின் ஆகவே கவனிங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும், இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இது ஒரு விளையாட்டாக எண்ணிவிடக்கூடாது. அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து சொல்லுங்க தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க கவனிக்கணும், நீங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சாட்சியிடுகிறது. பின்ன இந்த ஆட்டுக்குட்டி சுபாவம் என்ன? பொதுவாக எந்த மிருகங்களை விடையும் ஆட்டுக்குட்டி மிகவும் ஒரு சாந்தமான ஒரு மிருகம், மிகவும் சாந்தமானது. பின்ன ஆண்டவர் இயேசு என்ன செய்யறார்? ஆட்டுக்குட்டியாக அங்கே சொல்லப்படுகின்றார். அவர் நமக்காக தம்மையே தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம்.
யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக பாருங்க, தம்மை தாழ்த்தி அவனுடைய கையினாலே அவர் ஞான ஸ்நானம் பெறுகிறார். பார்த்தீங்களா அருமையானவர்களே? ஒரு மனிதனுக்கு முன்னிலையிலே தன்னை தாழ்த்தி அவன் செய்கிற அந்த ஞான ஸ்நானத்துக்கு தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தாழ்மையின் உருவம். இயேசு ஞானஸ்நானம், இப்பொழுது பாருங்க, ஆட்டுக்குட்டி, இப்பொழுது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலே இருந்து கரை ஏறினவுடனே அங்கே என்ன நடைபெறுகிறது? வானம் திறக்கப்படுகிறது. வடிவா கவனிச்சு பாருங்க, வானம் திறக்கப்படுகிறது. முதல்ல பின்ன விளங்கிக் கொள்ளுங்க, இதுவரைக்கும் ஒரு மனிதனுக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நீதியை நிறைவேற்றி அவன் வெளியே வரும் பொழுது அப்பொழுதுதான் பரலோகம் திறக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். புறாவை போல இறங்கி இயேசு மேல் வந்து அமருகிறார். தம்மை தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக அங்கே தன்னை தாழ்த்தி நடக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்க. மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள மனுஷனுக்குத்தான் போய் பாருங்க, அந்த யோவான் ஸ்நானனுடைய கையினாலே ஆண்டவர் இயேசு ஞான ஸ்நானம் பெற தன்னை தாழ்த்தி, எனக்கு இடம் கொடு. அவன் மறுக்கிறான், எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நீ இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டிய என்னுடைய கடமையா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்பொழுது இடம் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தவுடனே, இப்படி தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் வானம் திறக்கப்படுகிறது. நீ பெருமையோடு போயிட்டு நீ எத்தனை தண்ணியில போய் விழுந்து குளிச்சாலும் உன்னுடைய பெருமை இருக்கும் வரைக்கும் வானம் உனக்கு திறக்கப்படாது. அருமையானவர்களே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். பின்ன இந்த புறா எப்படிப்பட்ட பறவை? கபடமற்ற புறா பாருங்க, கபடமற்ற பறவை. பின்னாகவே பாருங்க, இந்த தாழ்மை நிறைந்த இந்த இடத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அருமையானவர்களே, அதான் ஆண்டவர் சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த காலங்களிலே தேவ ஆவியானவரை இதையும் சொல்லிக் கொண்டு போறது மிக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த காலங்களில் தேவ ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை அவர் கர்த்தராகிய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. சபையிலே ஒரு புறா உருவத்தை வரைந்து வைத்திருப்பார்கள், புறா அடையாளங்களை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அதை ஒரு நாள் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. அறியாமல் வச்சிருந்தால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க உடனடியாக அவைகளை விட்டு விலக்கி கொள்ளுங்க. ஒரு நாளுமே அப்படி செய்யக்கூடாது. என்றால் வேதம் சொல்கிற பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக காண்பிக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஆகவே புறா கபடற்ற ஒரு சாந்தமான பறவை. அந்த சாந்தமான ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் அந்த சாந்தமான புறா வந்து இறங்குகிற காட்சியை உங்களுடைய கண்களினாலே, மனக்கண்களினாலே நினைத்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பெருமைகள், அகங்காரங்கள், உலக ஆசைகள், உலக வாஞ்சைகள், மனித மேன்மைகள், இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு பாருங்க, ஆவியானவரை ஒருவன் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவாண்டான் நம்பாதீங்க. நிச்சயமா ஆவியானவர் இருக்க மாட்டார். அவர் சாந்தமும் அமைதலுமான ஒரு தேவ பிள்ளையின் மேல் அவர் எப்பொழுதும் அமர்ந்திருந்து அவர்களை நடத்துவார். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்நிய பாசை, அந்த பாசை, இந்த பாசை என்றெல்லாம் அப்படி இப்படி என்று பேசுவாங்க. ஆவியானவர் வந்திருக்கிறார் என்று சொல்ல இல்லை. ஆவியானவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன ஒரு சாந்தமான ஒரு மனுஷன், அமைதலான ஒரு மனுஷன் மேல் அவர் அமர்ந்திருந்து தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார்.
கீழ்ப்படிதலும் சாந்த குணமும் இல்லாத இடத்திலே ஆவியானவர் இருக்கவே மாட்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சரி, ஒருவருடைய ஞான ஸ்நானம் ஒரு கீழ்ப்படிதல். முதலிலே வானம் திறக்கப்படுகிறது, பின்பு அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் மேல் தங்குகிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவி அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். விளைக்கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரமும் அங்கே கொடுக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டு இது என்னுடைய நேச குமாரன், இது என்னுடைய நேச குமாரத்தி என்ற அந்த அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து நடத்துகிறபடியினாலே அவரை துருபொழுதும் துக்கப்படுத்தாதீங்க. எங்களிலே வந்திருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்காதீங்க. அவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை எப்பொழுதும் ஒப்பு கொடுங்க. அவருடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது நீங்க நிச்சயமாக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. அடுத்ததாக இன்றைக்கு பாருங்க, நாம் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் என்ற திருப்தியோடு இன்றைக்கு நாம் ஒரு பொழுதுமே இருந்து விடக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? அதிலே வளர வேண்டும். வாசிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? நன்றா வாசித்து பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்கு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. பின் ஆகவே தேவனிடத்திலே சேருவதுதான் நமக்கு முக்கியம் எப்பொழுதும். ஆகவே நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர வேண்டும். அருமையானவர்களே, தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டவர்களாக அந்த வாழ விசுவாசம் அவசியம். சரி, அடுத்தது நம்முடைய ஜெப ஜீவியம் குறித்து இன்றைக்கு மிகவும் கருத்திலே நாம் கொள்ளுவது மிக அவசியம். அருமையானவர்களே, ஏனென்றால் தேவனுடனே நெருங்கி ஜீவிக்க ஜெபம் முக்கியமானது. ஏனென்றால் அவருடைய விருப்பம். ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை நீங்க பார்த்தீங்க. நாம் எப்பொழுதும் அவரோடு உறவாட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆகவே ஜெப ஜீவியம் நமக்கு அவசியம். சங்கீதத்திலே 145வது சங்கீதத்திலே 18வது வசனத்திலே பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? பின் எப்பொழுதும் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்ற, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். பார்த்தீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் 2 நாளாகமத்திலே 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்க பாருங்க. சரி, அடுத்தது ஆண்டவரையே சொல்லும் பொழுது பாருங்க, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னுமாய் வேதம் பாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லப்படுகிறது வேதத்திலே, எப்பொழுதும் உறுதியாய் தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லியும் ஜெபம் 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 என்று சொல்லி வேதம் நம்மை தூண்டி கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, வளமை போல இன்றும் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், இன்று காலையிலே நீங்கள் எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்துட்டு வந்திருக்கிறீங்களா? ஜெபித்தீர்களா? ஆரம்பித்து பாருங்க. வளமை போன்று உங்களிடத்திலே கேட்கிறேன், இன்று காலையிலே நீங்கள் எழுந்து வேதம் வாசித்து தியானித்து ஜெபித்தீர்களா? நேற்று இரவு வீட்டிலே கூடியிருந்து ஜெபித்தீங்களா? குடும்பமாக இருந்து தேவனை பாடித்து ஜெபித்தீர்களா? இது உங்களுடைய சிந்தனைக்கு தருகிற, உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஜெபம் தேவனோடு உள்ள உறவை, நம்முடைய உறவை பலப்படுத்துகிறது. அருமையானவர்களே, இறுதியாக இன்றைக்கு நமது உறுதியான சபை ஐக்கியம் தேவனுடனான ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. கடமைக்காக சபை ஐக்கியத்தை நாம இது பண்ணிடக்கூடாது. எங்கேயும் எப்படியும் நாம சபையில போயிட்டால் அந்த நேரம் முடிஞ்சது என்று சொல்லி நினைச்சுவிடக்கூடாது. இது மதங்கள் இருக்கின்றது, உண்மைதான். ஒரு காலத்திலே மதத்தில் இருக்கும் பொழுது எங்கேண்டாலும் நாம ஞாயிற்றுக்கிழமையில அந்த பூசைக்கு போயிடணும்.
அது எங்கேடான போயிட்டு வந்துடும், வந்துட்டு மற்ற அலுவலை நாங்க பார்த்துருவோம். அருமையானவர்களே, இது தேவனுடைய வழி அல்ல, தேவனுடைய வழி அல்ல. தேவன் நம்மை எந்த இடத்திலே இணைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம், நம்முடைய வசதியின்படி அல்ல. பின் ஆகவே அருமையானவர்களே, அது உறுதியான ஐக்கியமாக நாம் காணணும். வாசிப்போம் 1 யோவானிலே 1 வாசிக்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தர் இணைத்த இடத்திலே இருந்து நாம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து வருகிறது. அதுதான் நமக்கு ஒரு நிறைவான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். ஆகவேதான் அருமையானவர்களே, அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சபை ஐக்கியம், கர்த்தருடைய சபை ஐக்கியம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சபை ஐக்கியம் மிக மிக முக்கியமானது. அது ஏதேன் தோட்டத்தின் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தோட்டம் வைத்து பழகியிருப்பீங்க. அந்த தோட்டம் வைத்து பழகியிருக்கிற நீங்க நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய ஒரு தோட்டத்தில் நீங்க ஒரு கேரட் இதை நீங்க நட்டு வைத்திருக்கிறீங்க. அதுக்கு தண்ணி ஊத்துறீங்க, பசலை போடுறீங்க, வளர்ந்து வருகிறது. நீங்க பிறகு என்ன செய்யறீங்க? மெல்லவாக புடுங்கி திருப்பி வேறொன்றில் கொண்டு வைக்கிறீங்க. பிறகு அதில் 2 நாள் அதுக்கு பிறகு புடுங்கி இன்னொருத்துல கொண்டு வச்சு வைக்கிறீங்க. பிறகு இந்த கேரட் சரியா வருமா? அது இருந்த இடத்திலேயே நீங்க பராமரிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பலனை நீங்கள் கண்டடைவீங்க. அதே மாதிரியாக அருமையானவர்களே, நம்முடைய சபை ஐக்கியம் காணப்பட வேண்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பது கர்த்தருடனான உங்கள் சபை ஐக்கியத்தினால் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. இது கடந்த காலங்களிலே இந்த ஐக்கியங்களை பற்றி நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு மேலோட்டமாக இந்த காரியங்களை சொல்றோம். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்த்து வந்தாராம்? எங்கே சேர்த்து வந்தார்? சபையிலே சேர்த்து வந்தார். சபைகளிலே அல்ல, சபையிலே சேர்த்து வந்தார். பின் ஆகவே அருமையானவர்களே, அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் சொல்லுங்க, உங்களுடைய வேத அறிவை கேட்கிறேன். இப்பொழுது நாங்கள் யார்? சபையா இருக்கிறோம், நாங்கள் யார்? சொல்லுங்க பாப்போம். நாங்கள் யார்? கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் மனைவி, கிறிஸ்துவின் மனைவி, பிறகுதான் மணவாட்டி. பின்ன இங்கே உலகத்துல மணவாட்டி தான் மனைவியா மாறுவார். ஆண்டவருடைய வேதத்தை பாருங்க, மனைவிதான் மணவாட்டியா மாறுவார். பின்ன மனைவி இந்த உலகத்திலே சபையிலே இருந்து மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்படுகிறாள். மணவாளன் எப்போ வருகிறாரோ அன்று தன்னுடைய மணவாட்டியாக அவர் ஏற்றுக்கொள்வார். இதுதான் சத்தியம் அருமையானவர்களே. ஆகவே அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வருகையிலே சபையாகிய மணவாட்டி மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பாளாம். பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அருமையானவர்கள்.
ராஜ அரண்மனைக்குள்ளே போய் சேருவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக மரித்து உயிர்த்தெழுந்தார். அன்றுதான் இந்த நிறைவாகிறது. அருமையானவர்களே, அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசி பிதாவிடத்திலே பரிந்து பேசி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்ற பெயர் வேண்டாம். நல்ல கிறிஸ்தவன் என்ற பெயர் வேண்டாம். கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல உறவுள்ளவராக காணப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நல்ல கிறிஸ்தவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க, உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க, உலகம் முழுவதும். அதல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒருவனாக ஒருத்தியாக நாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் அவரோடு நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.